என்னை ஈரான் படுகொலை செய்ய முயற்சி செய்தால் அந்த நாடே இருக்காது என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் கமலா ஹாரிஸை தோற்கடித்து இரண்டாவது முறையாக அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்று செயல்பட்டு வருகிறார். அவர் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது முதல் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இதனால் பல நாடுகளும் கலக்கத்தில் உள்ளன. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி முக்கிய உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான கோப்புகளில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அதன் பிறகு அமெரிக்காவின் பகை நாடாக நீண்ட காலமாக இருக்கும் ஈரானுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். என்னை ஈரான் படுகொலை செய்ய முயற்சி செய்தால் அந்த நாடே இருக்காது என்றும் நாட்டில் ஒன்றுமே இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படும். இது தொடர்பாக தனது ஆலோசகர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி இருக்கிறேன் என்று தெரிவித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதல் காரணமாக ஈரானின் துணை ராணுவ படை தளபதி காசிம் சோலைமணியை அப்போதைய ட்ரம்ப் அரசு ஆளில்லா விமானம் மூலம் படுகொலை செய்தது. இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் விரிந்தது. நாட்கள் செல்ல செல்ல மோதல் வலுக்க தொடங்கியது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக பென்சில்வேனியா மாகாணத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதில் காதில் காயத்துடன் உயிர் தப்பினார். அதன் பிறகு புளோரிடா மாகாணத்தில் கோல்ஃப் மைதான கிளப்பில் ட்ரம்ப் விளையாடி கொண்டிருந்த போது மீண்டும் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அப்போதும் அதிர்ஷ்டவசமாக ட்ரம்ப் உயிர் தப்பினார். இந்த இரண்டு கொலை முயற்சியின் பின்னணியிலும் ஈரான் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இருப்பினும் அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்க அதிகாரிகள் ஈரான் படுகொலை முயற்சியில் ஈடுபட்டதாக நம்பவில்லை என்று கூறியிருந்தனர். இதற்கிடையில் கடந்த நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலுக்கு முன்பதாக நீதித்துறை சார்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது ட்ரம்பை கொல்ல முயன்ற ஈரானின் சதித்திட்டத்தை முறியடிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அல்ல, அது மற்றொரு சம்பவம். அதாவது சமீபத்தில் ஈரான் ஃபர்கட் ஷாகேரி என்பவரை வைத்து ட்ரம்பை கண்காணித்து கொலை செய்ய முயற்சித்தனர். அது நடக்காமல் போனதால் ஃபரத் ஷாகேரி ஈரானில் தலைமறைவாக இருக்கிறார் என்று அமெரிக்கா தெரிவித்தது. இதை முற்றிலுமாக மறுத்த ஈரான் அமெரிக்காவின் உறவை சீர்குலைக்க இஸ்ரேல் தொடர்புடைய கும்பல்தான் இந்த சதி திட்டத்தை செய்துள்ளது என தெரிவித்தது. ஆனால் அமெரிக்கா இதை மறுத்துவிட்டது. இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகள் ஃபரத் ஷாகேரியை கொலை வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதைத்தான் ட்ரம்பை கொல்ல முயற்சித்த ஈரானின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது என்று தெரிவித்தனர். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.